இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நம்முடைய தேவன் அவர் நம்முடைய தகுதி, நம்முடைய தராதரம், நம்முடைய திறமைகள், நம்முடைய தாளந்துகளை பார்த்து நம்மை அறிந்து கொள்கிறவர் அல்ல. உலகம் அப்படிப்பட்டவர்கள் தான் உலகம் தெரிந்து கொள்ளும். எந்த ஒரு நிறுவனமானாலும் எந்த ஒரு வேலைக்கானாலும் நல்ல மார்க் இருக்கிறதா, நல்ல மதிப்பெண்கள் இருக்கிறதா, நல்ல திறமைகள் இருக்கிறதா, நல்ல தாளந்துகள் இருக்கிறதா என்று கேட்டு தான் உங்களை தெரிந்து கொள்வான். ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் நம்முடைய தேவன் தெரிந்து கொள்ளுகிற தேவன். அவர் நமக்கு உலகம் எதுவும் இல்லை என்று சொன்னாலும் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்து அதை வைத்து நம்மை ஆஸ்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த நாட்களில் ஒரு அருமையான சகோதரியுடைய சாட்சியை நான் வாசிக்க கேட்டேன். அரியண்ணா அபேலா என்கிற அந்த சகோதரி ஒரு இசைக்குழுவை நடத்துகிற கண்டக்டராக இன்றைக்கி உலகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்மித் மியூசிக் காலேஜில் டைரக்டராகவும் இருந்து பல விருதுகளையும் இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க என்று அவருடைய சாட்சியை பார்த்தேன். ஆனால் அந்த சகோதரி பிறக்கும் பொழுதே அவருடைய விரல்கள் இல்லை, கைகளில் பாதி விரல்கள் இல்லை, வெறும் 2-3 விரல் தான் இருக்கிறது. இன்னொரு கைகளில் 2-3 விரல்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு காலில் விரல்களே இல்லை, ஒரு கால்களில் ஒட்டி கொண்டிருக்கிறது. உடலில் இந்த ஊனத்தோடு அவங்க பிறந்திருக்கிறாங்க. அதனால் இசைக்கையில் அவங்களுக்கு நல்ல ஆர்வம் என்பதனால இசைக்கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணி நல்ல பாட்டு எல்லாம் பாடி அந்த கொயர்லெல்லாம் நல்ல பாடலை பாடுவாங்க. அவருடைய ஆசிரியர் இவர்களுக்குள்ளே இருந்த அந்த திறமையை பார்த்து ஒரு நாள் அழைத்து அந்த சகோதரிகிட்ட சொன்னாங்களாம், இந்த கல்லூரியினுடைய இறுதி ஆண்டில் நடக்க போகிற இந்த இசை நிகழ்ச்சியில் நீ தான் இந்த இசையை கண்டக்ட் பண்ணணும், அவர்களை நீ நடத்தணும். இசை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நூற்றுக்கணக்கான இசைக்கருவிகள், பாடுகிறவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் கரங்களையில் 2 ஸ்டிக்ஸை வைத்து கொண்டு அவர்கள் நடத்தணும். இவள் தாழ்வு மனப்பானையில் தன்னுடைய கரங்களை யாரும் பார்த்து விடக்கூடாது என்று எப்பொழுதுமே அந்த தாழ்வு மனப்பானை மறைத்து கொண்டே உட்கார்ந்துருப்பாளாம். யாரும் பார்த்து நான் கேள்வி பண்ணிடக்கூடாது. ஆனால் இசைக்கருவி இந்த கண்டக்ட் பண்ணணும், இந்த மியூசிக் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணால் கைகள் தான் மேலே காட்டணும். இந்த ஜனங்கள் பார்ப்பாங்க, இசைக்கருவி வாசிக்கிறவங்க பார்ப்பாங்க, ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, தொலைக்காட்சியில் போகும், எல்லாரும் என் கரங்களை பார்ப்பாங்களே. ஆனால் பாருங்கள், அந்த ஆசைகள் அவளை ஆற்றி தேட்டினாங்க. கவலைப்படாத, நீ உன்னிடத்தில் இருக்கிற அந்த திறமைய தாளந்தை தான் உலகம் பார்க்க ஆரம்பிக்கும். உன்னிடத்தில் இருக்கிற குறைகளை அந்த உலகம் பார்க்காது. நீ கவலைப்படாமல் தைரியமாக, நீ வெட்கப்படாமல் அந்த கரங்களோடு நீ நடத்து. யாரும் உன் கரங்களை பற்றி கமெண்ட் பண்ண மாட்டாங்க, உன் கரங்களை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க, உன்னுடைய திறமை வெளிவரும் என்று சொல்லி உற்சாகப்படுத்தினாங்க. ஆகவே தான் அந்த சகோதரி சொல்கிறாங்க, நான் என்னிடத்தில் இருக்கிற குறைகளையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய ஆசிரியர் என்னிடத்தில் இருக்கிற திறமைகளை பார்த்தான். அந்த ஆசிரியரை போலத்தான் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் ஒருவேளை உங்கள் குறைகளை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். எனக்கு திறமை இல்லையே, எனக்கு தாளந்து இல்லையே, எனக்கு அறிவு இல்லையே, எனக்கு பணம் இல்லையே. கவலையப்படாதீங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் ஒன்றும் இல்லாதவைகள் என்று எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டு அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாள் உங்களை ஆசீர்வதிக்கிற நாள். இந்த நாள் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாள். உங்களுக்கு என்ன உள்ளதோ அதை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிங்க. அதை வைத்து இன்றைக்கு அந்த அருமையான சகோதரி இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற இசை கண்டக்டராக இன்றைக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதே போல் உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உள்ளவைகளை அவமானப்படுத்தும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிற தேவன். ஆண்டவரே, ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு திறமை கிடையாது, எங்களுக்கு தாளந்து கிடையாது, எங்களுக்கு தகுதி கிடையாது, எங்கள்கிட்ட பணம் கிடையாது, எங்கள்கிட்ட பொருள் கிடையாது, ஆள்பலம் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று எங்களுக்கு தெரியும், நீர் எங்களை பார்த்துருக்கிறீர், நீர் எங்களை கண்ணோக்கி இருக்கிறீர், நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், நீர் எங்கள் கரத்தை பிடித்திருக்கிறீர் ஆண்டவரே. அது எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளின்படி யாரெல்லாம் நீங்கள் உயர்த்தணுமோ இன்னும் உயர்த்துங்க, யாரெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுமோ இன்னும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.